இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்திருக்கிற எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நேர்காணல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கு 17 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு மினிமம் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிங்க இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் கொடுக்குறாங்க. சரி, பிளெயின்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா மறக்காமல் விண்ணப்பிங்க. அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புது நம்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. மொத்தம் 17 அலுவலக உதவியாளர் பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. LATCS பார்த்திங்கன்னா ஆட்கள் சேர்ப்பு 2025ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா உடனே இப்போவே பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தற்போது என்னென்ன காலியாக உள்ளதுன்னா 6 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. அதே மாதிரி அது கீழே பார்த்திங்கன்னா துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பார்த்திங்கன்னா 3 பதவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதவி சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பார்த்திங்கன்னா 6 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 10 வேகன்சி பார்த்துறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் எழுத்தாளர் பார்த்திங்கன்னா 3 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வரவேற்பாளர் டேட்டா என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக பியூன் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கல்வி தகுதின்னு அவங்க பார்க்கலாம். தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா குற்றவியல் சட்டத்தை பற்றிய சிறந்த புரிதல், அதே மாதிரி சிறந்த வாய்மொழி மற்றும் எழுத்து தொடர்பு திறன், ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் நெறிமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை தான் வழங்குறீங்க. அதனால் உங்களுக்கு ஆலோசகருக்கு தேவையான எல்லா திறமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழிநடத்தும் திறன் கொண்ட மற்றவர்களுடன் திறம்பட மற்றும் திறமையாக பணியாற்றும் திறன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல்வேறு பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிகாட்டுதலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 30 குற்றவியல் விசாரணைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையாண்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 30 குற்றவியல் வழக்கு கையாள வேண்டிய தேவை தள்ளுபடி செய்யப்படலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் தள்ளுபடி கூட ஆயிருக்கலாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணினி அமைப்பு பற்றிய அறிவு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலகத்தை நிர்வகிக்கும் திறன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 7 ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றவியல் சட்டத்தை படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 குற்றவியல் விசாரணை அட்டன் பண்ணிக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 கேஸ் அட்டன் பண்ணியிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி இந்த அறிவுலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் இது மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உதவி சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகருக்கு நீங்கள் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா குற்றவியல் சட்ட பயிற்சி நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவர்களும் ஒத்துழைத்து திறம்பட செயல்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறந்த எழுத்து மற்றும் ஆராய்ச்சி திறன்லாம் இருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு பட்டப்படிப்பு ஏதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு கோப்புலாம் ஃபைல் பார்த்தீங்கன்னா பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் விளக்க காட்சிக்கான கோப்புகளை பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கும் திறன் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. மனுவை முறையாக அமைப்பதன் மூலம் நல்ல தட்டச்சு வேகம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணினி இயக்கும் திறன் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வரவேற்பாளருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலக ஊழியர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகருக்கு 60,000லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உதவி சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகருக்கு 20,000 ரூபா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,500லேருந்து 17,000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கலாம். வரவேற்பாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000லேருந்து 15,000 ரூபா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 12,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. திறன் தேர்வு, நேர்காணல், எழுத்து தேர்வு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திறம்பட வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டீங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 14/7/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை 5:30 போய் சேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. எல்லா டாக்குமெண்ட்லையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடும் ஆதார் கார்டு, உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாத்துலேயும் நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் பண்ணி அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஜெராக்ஸ் தான் அனுப்பணும், ஒரிஜினல் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே அனுப்பணும் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, கம்பைன் கோர்ட் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 621704 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே எழுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அமையுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மாவட்டத்துக்குலாம் 1 by 1 வந்துட்டு இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கலாம் நம்பிக்கையோடு இருக்க. கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து இருக்குது. நம்ம சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக போட்டு இருக்கோம். உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும், மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்க சொல்கிறாங்க, ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு என்னங்கிறத நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்கணுமா இல்லை வேறு என்ன வாங்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி விண்ணப்பிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணலில் இன்டர்வியூ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு நம்ம சேனலில் போடுவோம். எல்லாமே நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்டில் பார்த்தீங்களா கிராம உதவியாளர் பணிக்கு எத்தனை மாவட்டத்துக்கு வந்துக்குது, என்னோடய மாவட்டத்துக்கு வந்துக்குதான்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறோம் பார்த்துங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைக்கு வந்திருக்குது. மொத்தம் 9 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சு விண்ணப்பிச்சிருங்க.